அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் இஹ்ததா பிஹுதாஹு இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சென்ற வாரம் சுஜூது சஹு, தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிக்கான சுஜூத் அப்படிங்கிற தலையங்கத்தில் நாங்கள் படித்தோம். ஞாபகம் இருக்குதா? இன்றைக்கி இன்னும் ஒரு சுஜூதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது சுஜூது திலாவா. குர்ஆனுடைய வசனங்களை ஓதும்போது சுஜூது செய்வதற்கான அந்த ஆயத்துகளை நாம் ஓதினால் அல்லது இன்னொருவர் ஓத கேட்டால், தொழுகையிலே ஓதினாலும் சரி, தொழுகைக்கு வெளியிலே ஓதினாலும் சரி, அந்த நேரத்தில் சுஜூது செய்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு சுஜூது திலாவா, குர்ஆனை ஓதும்போது செய்யக்கூடிய சுஜூது என்று சொல்லப்படும். அப்படி ஓதிருக்கிறீங்களா? அப்படி சுஜூது செஞ்சுருக்கீங்களா? செய்யலையா? சகோதரர் சொல்கிறார், அவருக்கு விளங்க இல்லையா? அதாவது குர்ஆனில் 15 ஆயத்துகள், குர்ஆனில் 15 ஆயத்துகள். இதில் 10 ஆயத்துகளில் அறிஞர்கள் ஏகோபித்த முடிவெடுத்திருக்கிறாங்க இதில் சுஜூது செய்ய வேண்டும் என்று. 5 ஆயத்தில் அதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலையும் ஓதுவது தான் சரி என்பது சரியான கருத்தாக நான் கருதுகிறேன். மொத்தத்தில் 15 ஆயத்துகள். நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். முதலாவது சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 206வது ஆயத். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வ யுஸப்பிஹூன லஹு வ லஹு யஸ்ஜுதூன் அப்படிங்கிற ஆயத். இது முதல் இடம். அடுத்தது இரண்டாவது. இப்போ நான் சொல்வது அறிஞர்கள் மத்தியில் ஏகோபித்த கருத்துக்களை கொண்ட ஆயத்துகள். இந்த இடங்களை நாம் ஓதினால் அல்லது இன்னொரு ஓத நாம் கேட்டால், தொழுகையில் நாம் ஓதினாலும் சரி அல்லது இமாம் ஓதி நாம கேட்டாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு சுஜூது செய்து அந்த சுஜூதில் பின்னால் நாம் சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடம் சூரத்துர் ராஜ் 13வது அத்தியாயம் 15வது ஆயத். வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ ظிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். 13ல் 15. மூன்றாவது இடம் 16ல் 49. 16ல் சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயம் 49வது ஆயத்து. வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மின் தாப்பத்தின் வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன் என்கிற ஆயத். 4வது அந்த இடம் சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 107வது ஆயத். இந்த சூராவுக்கு சில குர்ஆனில் சூரத்து பனி இஸ்ராயில்னு போட்டிருப்பாங்க. சூரத்துல் இஸ்ராவுக்கு சூரத்து பனி இஸ்ராயில்னு போட்டிருப்பாங்க. சில குர்ஆனில் சூரத்து இஸ்ரான்னு போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒரே சூரா தான். மொத்தத்தில் 17வது அத்தியாயம் 107வது ஆயத். குல் ஆமினு பிஹி அவு லா துமினு இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம் யஹிர்ரூன லில் அத்கானி சுஜ்ஜதா. 6வது இடம் 5வது இடம் சூரத்து மரியம் 19வது ஆயத்து 19வது அத்தியாயம் 58வது ஆயத். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா. 6வது இடம் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 18வது ஆயத். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப் வமன் யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. 8வது இடம் 7வது இடம் மன்னிக்கவும்
ஏழாவது ஆயத்து வந்து இடம் வந்து சூரத்துல் ஹஜ்ஜுடைய 22வது அத்தியாயம் 77வது ஆயத்து. இந்த ஆயத்தில் சில அறிஞர்கள் இதில் செய்யக்கூடாதுன்ற கருத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் இன்ஷா அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடாது தான். இந்த ஆயத்து வந்து கருத்து முரண்பட்ட இடம். அதனால நான் எல்லோரும் ஏகோபித்த இடத்தை சொல்லிட்டு வரேன். அடுத்த 7வது இடம் வந்து கருத்து ஏகோபித்த கருத்து உள்ள இடம் வந்து சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 60வது ஆயத்து. வைதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான் காலு வமர் ரஹ்மான் அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா. 8வது இடம் சூரத்து நம்ல் 27வது அத்தியாயம் 25வது ஆயத். அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யஹ்ருஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன். அடுத்தது எத்தனையாவது 9வது இடம் 32வது அத்தியாயம் 15வது ஆயத் சூரத்து சஜ்தா. இன்னமா யுமினு பி ஆயாத்தினா அல்லதீன இதா ذுக்கிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. இதை அதிகமாக என்ன செய்வாங்க, எப்போது வாங்க இமாம்கள் இந்த ஆயத்தை இந்த சூறாவை எப்போது வாங்க அதிகமா? ஃபஜ்ரில். எந்த ஃபஜ்ரில்? வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரில் ஓதுவாங்க. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரில் அதிகமான இமாம்கள் ஓதுவாங்க. இந்த ஆயத்து வந்த உடனே அப்படி என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி போயிடுவாங்கல்ல சுஜூதுக்கு. அப்போ இதுதான் சுஜூது திலாவா. குர்ஆனுடைய இந்த மாதிரியான ஆயத்துக்களை கேட்டால் என்ன செய்யணும், சுஜூதுக்கு போயிடணும். நீங்கள் தொழுகையில் நீங்கள் ஓதினாலும் சரி, அல்லது இமாம் ஓதி நீங்கள் கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் தனிமையில் என்ன செய்கிறீங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க குர்ஆனை பார்த்தோ அல்லது மரணத்திலேயோ, அல்லது இன்னொரு ஓத கேட்குறீங்க தொழுகைக்கு வெளியில், எந்த நிலையாக இருந்தாலும் அந்த ஆயத்தை கேட்கும்போது சுஜூது செய்கிறது சுன்னத். இந்த சுஜூதுக்கு பேர் என்ன? சுஜூது திலாவா. சுஜூது திலாவா, அதாவது குர்ஆனை ஓதும் போது செய்யக்கூடிய சுஜூத். என்ன அர்த்தம்? ஒரு சுஜூத், ஒரு சுஜூத். அடுத்தது 41வது அத்தியாயம் 37வது ஆயத் சூரத்து ஃபுஸ்ஸிலத். இந்த சூறாவுக்கு சில குர்ஆன்ல ஹாமீம் சஜிதா என்னும் போட்டிருப்பாங்க. ஹாமீம் சஜிதா என்று போட்டிருப்பாங்க. சில குர்ஆன்ல சூரத்து ஃபுஸ்ஸிலத்தும் போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே பேர் தான், ஒரு சூறாவுக்குள்ள பேர் தான். ஒரு ஆளுக்கு 2 பேர் சொல்ற மாதிரி. மொத்தத்தில் 41வது அத்தியாயம். وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ وَالشَّمْسُ وَالْقَمَرُ لَا تَسْجُدُوا لِلشَّمْسِ وَلَا لِلْقَمَرِ وَاسْجُدُوا لِلَّهِ الَّذِي خَلَقَهُنَّ إِن كُنتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ. இந்த 10 இடங்களும் அறிஞர்கள் மத்தியில் ஏகோபித்த முடிவெடுக்கப்பட்ட இடம். இந்த இடங்கள்ல இந்த ஆயத்துக்களை ஓதினா சுஜூது செய்யறது என்ன? சுன்னா. நீங்கள் தொழுகையில் நீங்கள் ஓதினாலும் சரி, இமாம் ஓதி நீங்கள் கேட்டாலும் சரி, அல்லது தொழுகைக்கு வெளியில் நீங்கள் ஓதினாலும் சரி, அல்லது இன்னொரு ஓதி நீங்கள் கேட்டாலும் சரி. சரி, இது அல்லாமல் அறிஞர்கள் இப்போ பின்னால் சொல்லக்கூடிய 5 இடங்களில் சில அறிஞர்கள் இதில் சுஜூது செய்யணுங்கிறாங்க, சில அறிஞர்கள் சுஜூது செய்ய தேவையில்லைங்கிறாங்க. அது என்னிடம் சூரத்துல் ஹஜ். நாங்கள் முன்னால் சொன்னோம், சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 18வது ஆயத்தில் இருக்குது கருத்து ஏகோபித்த கருத்துள்ள இடம்னு சொன்னோம். இப்போ சொல்கிறோம் 77வது ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த இடம். அடுத்தது 38வது அத்தியாயம் சூரத்து ஸாத் 24வது ஆயத்து. وظن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. அடுத்தது சூரத்து நஜ்ம் 53வது அத்தியாயம் 62வது ஆயத். فاسجدوا لله واعبدوا. அடுத்தது சூரத்துல் இன்ஷிகாக் 84வது அத்தியாயம் 21வது ஆயத். وإذا قرئ عليهم القرآن لا يسجدون. அடுத்தது சூரத்துல் அலக் 96வது அத்தியாயம் 19வது ஆயத். வஸ்ஜுது வக்தரிப். இதுதான் கடைசி குர்ஆன்ல கடைசி சஜிதா செய்யக்கூடிய இடம், சுஜூது திலாவா. இந்த 15 இடங்கள், 5 இடங்கள் பின்னால் சொல்லப்பட்ட இடங்கள் அறிஞர்கள் மத்தியில் இதில் சுஜூது செய்ய வேண்டுமா இல்லையா என்று கருத்துகள் இடம்பெறுகிறது. மற்ற முன்னால் சொன்ன அந்த 10 இடங்களையும் செய்ய வேண்டும் என்ற ஏகோபித்த கருத்து.
இன்ஷா அல்லாஹ் மொத்தத்தில் இந்த 15 இடங்களையும் நாம் என்ன ஓதினால் அல்லது ஓத கேட்டால், தொழுகையில் இருந்தாலும் சரி தொழுகைக்கு வெளியில் இருந்தாலும் சரி, சுஜூது செய்வது என்னது? சுன்னா. சுஜூது செய்வது என்ன? சுன்னத். பண்ணிட்டீங்களா? இப்படியான அந்த சுஜூது செய்யும்போது தொழுகைக்கு வெளியில் செய்தோம்னு சொன்னால் இதில் அத்தஹியாத்தோ சலாமோ கொடுப்பதில்லை. அத்தஹியாத்தோ சலாமோ கொடுக்க தேவையில்லை. தொழுகையில் வருது. நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது இமாம் ஓதுகிறார். நாம் இப்போ சொன்ன மாதிரி அதிகமாக சுபஹுடைய ஃபஜ்ர் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரில் என்ன செய்வாங்க? சூரத்துல் சஜிதாவும் அடுத்தது சூரத்து தஹர் ஓதுவாங்க இல்லையா? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர். இந்த 2 சூறாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையுடைய ஃபஜ்ர் தொழுகையில் சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹரையும், முதல் ரக்காத்தில் சூரத்து சஜிதா, 2வது ரக்காத்தில் சூரத்து தஹர். இந்த முதல் ரக்காத்தில் இதை ஓதிட்டு என்ன செய்வாங்க?